ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட ஷிஜி தமிழ் சேனலில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, சப்ஸ்கிரைபர் வந்து ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில டிப்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு 6 பாயிண்ட் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம இதை பற்றின வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் க்ரோத் டிப்ஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு இதில் வந்து பார்ப்போம். இதில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோஸ் வந்து போடும்போது அதில் இடையிடையே வந்து நம்மளோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சொல்லணும் மீன்ஸ் நம்ம வந்து வாயால் சொல்லிட்டு இருக்கணும் அப்படி கிடையாது. நம்ம வாயால் சொல்லிட்டு இருந்தோம்னா பார்க்குறவங்களுக்கு வந்து போர் அடிக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு தடவை வேணால் வாயால் சொல்லிக்கலாம். மற்றபடி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கிற டைமில் இடையிடையே வந்து அந்த சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறத நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்கணும். அதாவது ஒரு அனிமேஷனை வச்சாலும் சரி, இல்லைனா அந்த சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் மாதிரி பண்ணி வைப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வச்சாலும் பரவாயில்ல. அப்படி வைக்கும்போது அது பார்த்துட்டு இருக்கவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரங்களில் நம்ம வீடியோஸ் வந்து போடும்போது நல்ல கண்டென்ட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், அவங்க லைக் கூட சில நேரங்களில் பண்ணிடுவாங்க. பட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்து போகிறதும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து அவங்களை ஞாபகப்படுத்துறதுக்காக நம்மளோட வீடியோவில் இடையிடையே நம்ம வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கிற மேட்டரை வந்து நம்ம சொல்லியிருக்கணும், மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வீடியோ வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா, இந்த வீடியோ வந்து எத்தனை பேருக்கு தேவைப்படுது இந்த சிச்சுவேஷனில் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுட்டு நம்ம வந்து போடணும். ஏன்னா நிறைய பேருக்கு தேவைப்பட்டால் நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தேவைப்படுது அப்படின்னு போடும்போதும் அந்த கண்டென்ட் வந்து நல்லா இருக்கா, மக்களுக்கு பிடிக்குமா நம்ம போடக்கூடியது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுட்டு, அதாவது நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் நம்ம சொல்லுவோம்ல, நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த வீடியோ வந்து ரெடி பண்ணணும். எத்தனை பேருக்கு தேவைப்படுது, எத்தனை பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து முடிவு பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ஒரு செகண்ட் பாயிண்ட். அதுக்கப்புறமா இன்னொரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து நம்மளோட சேனலில் வந்து நிறைய பேர் இப்போ கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட் எல்லாம் இருக்காது, கொஞ்சம் கமெண்ட் தான் இருக்கும். ஸோ என்ன செய்யணும்னா, கட்டாயமாக அந்த கமெண்ட்டுக்கெல்லாம், அதாவது நல்ல கமெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு ஹார்ட் கொடுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக ரிப்ளை வந்து கொடுக்கணும். இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பெரிய சேனல் ஆகிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து எல்லா கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு வந்து டைம் இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு ஹார்ட்டாவது வந்து கொடுத்துக்கணும். அது இல்லாமல் ஸ்டார்டிங்கில் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் வந்து ரிப்ளை கொடுக்கணும். கொஞ்சம் பெரிய சேனல் ஆனால் கூட உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா கட்டாயமாக வந்து ரிப்ளை பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கேட்ட கொஸ்டினை திரும்ப கேட்டுட்டு இருப்பாங்க, இல்லைன்னா உங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்கன்னா அதுக்கெல்லாம் ரிப்ளை கொடுக்கணும் அப்படி கிடையாது. அது இல்லாமல் நியாயமாக உங்களோட சேனலில் வந்து ஒரு நல்ல கமெண்ட் வருதுன்னா கட்டாயமாக வந்து முடிஞ்சவரை நீங்கள் ரிப்ளை கொடுக்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். என்ன காரணம்னா, நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது அந்த அவங்களுக்குமே, அதாவது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்னு சொல்ல முடியாது, அந்த நேரம் ஏதாவது ஒரு கமெண்ட் கூட மட்டும் பண்ணியிருப்பாங்க. நம்ம இந்த மாதிரி அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்கும்போது ஓகே பரவாயில்ல, இந்த சேனல் வந்து நம்ம கேட்கறதுக்கெல்லாம் நமக்கு ரிப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனாலே ஒரு பிடிச்சி போய் நம்மளோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவும் ஒரு பாயிண்ட். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, கட்டாயமாக நமக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைல் வந்து இருக்கணும். ஸ்டைல் மீன்ஸ் ரொம்ப ஸ்டைல் பண்ணிட்டு உட்காந்து வீடியோ போடுறதை பற்றி பேசல. அதாவது நம்மளோட கண்டென்ட்டாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா நம்ம பேசுகிற ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தங்களுக்கோட அந்த யூனிக் ஸ்டைலை பிடிக்கிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆடியன்ஸ் வந்து இருப்பாங்க. எல்லா சேனலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் தனித்தனி ஸ்டைல் இருக்கும். ஸோ அதை பிடிச்சி போய் தான் அந்த சேனலை வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ கட்டாயமாக நீங்களுமே வந்து இப்போ ஜஸ்ட் ஒரு சேனலை பார்த்து அப்படியே காப்பி பண்ணாமல் உங்களுக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைல் வந்து கட்டாயமாக வச்சிருக்கணும். அந்த யூனிக் ஸ்டைல் பிடிச்சி போய் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து உங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா, அந்த வீடியோ வந்து போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவை யோசிக்கணும். அதாவது இந்த வீடியோவை நான் எத்தனை தடவை பார்ப்பேன் அப்படின்னு. நான் இப்போ ஒரு வீடியோ போடுறேன்னா இது எத்தனை தடவை என்னால் வந்து போர் அடிக்காமல் பார்க்க முடியும்னு பார்க்கணும். இப்போ ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க அதை பற்றின யோசிக்கவே மாட்டாங்க, சும்மா எதையாவது ஒன்று போட்டு விடுவோம் அப்படி போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து குப்பையை போடுற மாதிரி போடவே கூடாது. ஸோ நம்ம போடக்கூடிய வீடியோவை நம்ம எத்தனை தடவை பார்ப்போம், எத்தனை தடவை நம்மளால் ரசித்து பார்க்க முடியும் அப்படிங்கிறத நம்ம முடிவு செஞ்சுட்டு, நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளால நிறைய நேரம் பார்க்க முடியும்னா ஓகே, ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறத வச்சு நம்ம கொஞ்சம் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் நம்மளோட சப்ஸ்கிரைபரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழி தான். இது எல்லாம் தவிர வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நம்ம கரெக்டாக செஞ்சாலும் சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, டைட்டில் கொடுக்குறது, டேக் கொடுக்குறது, டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறதெல்லாம் பெர்ஃபெக்டாக வைக்கணும். அதை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கோம். இதில் என்னென்னா, ஒரு சில பெரிய சேனல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட டிஸ்கிரிப்ஷன்லாம் எதுவுமே எழுத மாட்டாங்க. ஸோ சும்மா ஜஸ்ட் டைட்டில் போட்டு விட்டுருப்பாங்க. மற்றபடியும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் வளர்ந்துருக்க சேனல் கூட நிறைய பேர் வந்து டிஸ்கிரிப்ஷன் எதுவுமே எழுதுறதில்ல, டைம் இருக்காது அப்படின்னு அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதணும் அப்படின்னா நமக்கு அதனாலேயுமே நிறைய வியூஸ் வரும். வியூஸ் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வருவாங்க. நம்ம பெரிய சேனலில் பார்த்துட்டு அவங்க எழுதலையே நம்ம எழுத வேண்டாம் அப்படின்னு விட்டோம்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ கட்டாயமாக அவங்க ஒரு வீடியோ போட்டாங்கன்னா அதில் கொஞ்சம் பேராவது பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து இப்போ புதுசாக வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த நேரங்களில் நம்ம தான் கொண்டு வரதுக்கு நம்ம கட்டாயமாக இந்த டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து எழுதணும். ஸோ அதனால் வந்து டைட்டில் போடுறது, டேக் போடுறது, டிஸ்கிரிப்ஷன் போடுறது, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கட்டாயமாக வந்து செஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம முறைப்படி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கட்டாயமாக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து வருவாங்க. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பிற வகையான யூடியூப் சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.